உங்களுக்கும் இந்த மாதிரி அன்னோன் நம்பர்ஸ்ல இருந்து நிறைய ஸ்பாம் கால்ஸ் இல்லை ப்ரொமோஷனல் கால்ஸ் வருது அப்படின்னா இதை எப்படி அவாய்ட் பண்ணலான்றதை இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், உங்களோட கூகுள் ப்ளே ஸ்டோர் இல்லை ஆப் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ட்ராய் டிஎன்டி அப்படின்ற இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. மாற்றி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட வேண்டாம். இது வந்து கவர்மெண்ட்டால், அதாவது இந்தியன் கவர்மெண்ட்டால் ரன் பண்ணக்கூடிய ஒரு ஆப். டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இதுதான் அவங்களோட ப்ரொவைடர். ஸோ இவங்ககிட்டேருந்து இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட மொபைலில் வந்து சிங்கிள் சிம்மாக இருந்தாலும் சரி, 2 சிம் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் லாகின் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து அது என்ன சிம் அப்படிங்கிறதையும் கொடுத்து ஓடிபி என்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போயிடலாம். ஸோ நான் இப்போ லாகின் பண்ணிக்கிறேன். என்னோடய ஃபஸ்ட்டு சிம் என்ன, அதோட மொபைல் நம்பர். செகண்ட் சிம்ஸில் என்ன இருக்குது, அதோட மொபைல் நம்பர். சைன்இன் கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணுங்கள். ஸோ உள்ளே வந்துருச்சு. இப்போ இதில் உங்களோட சிம் டீட்டெயில்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிற இந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு இதில் ஷோ பண்ணாகும். அதாவது எனேபிள் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பான். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு கொடுத்துருக்கோம். இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களோட ஃபோன் செட்டிங்ஸில் போய், இப்போது நான் பண்ணுறது ஐஃபோனுக்கு பண்ணிகிட்ருக்கேன். சேம் இதே மாதிரி தான் உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் இருக்கும். அதில் ஃபோனுங்கிறத ஆக்சஸ் பண்ணுங்கள். கீழே எஸ்எம்எஸ் அண்ட் கால் ரிப்போர்ட்டிங்கிறதுல ட்ராய் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் நீங்கள் பண்ண வேண்டிய ஸ்டேஜை. இனி பேக் வந்துருக்குங்க. ஸோ இது இப்போ மற்ற இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு இதில் தேவைப்படக்கூடியது கிடையாது. ஸோ இவ்வளோ மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை மறந்துடுங்க. இனி உங்களுக்கு இந்த ஆப்பை பற்றி நீங்கள் யோசிக்கணும்னு இல்லை, அதுக்காக அன்இன்ஸ்டால் பண்ணிட வேண்டாம். ஸோ இன்றைக்கி எனக்கு ரீசெண்டாக ஒரு கால் வந்துச்சு. அதாவது இன்சூரன்ஸ்லேருந்து ஃபோன் பண்ணி கால் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கால்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஃபோன் கால் பண்ணுறவங்கள நம்பரை வந்துட்டு ட்ரூ காலரில் தூக்கி போட்டு நீங்கள் அதை பிளாக் பண்ணுவீங்க. இந்த மாதிரி பிளாக் பண்ணுவீங்க. இருந்தாலும் உங்களை மாதிரி தானே இன்னொருத்தவங்களுக்கும் அவங்க கால் பண்ணி அதை டார்ச்சர் பண்ணுவாங்க. இப்போ இதை டார்ச்சர் அப்படிங்கிறத விட இது ஒரு ப்ரொமோஷனல் கால். அதாவது பர்சனல் நம்பர்லேருந்து ஒரு ப்ரொமோஷனல் கால் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுதான் நம்மளோட டெலிகாம் ரூல்ஸும் வேறு. ஸோ இதை எப்படி ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் இந்த ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க. கால் வந்த நம்பருக்கு வந்து நான் ரிப்போர்ட் பண்ண போகிறேன். எப்படி பண்ணணும் அப்படின்னா, இன்றைக்கி வந்த நம்பர் தான் இது. ஸோ இந்த நம்பரில் நீங்கள் பார்த்தா தெரியும் பேக். ஸோ இதில் எனக்கு ரீசெண்டாக வந்த இந்த நம்பர் இதில் இருக்குது. என்ன பண்ணுங்கள், இதை ஸ்லைட் லெஃப்ட்டு இந்த மாதிரி ஸ்லைட் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கை சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். எந்த மாதிரியான கால்ஸ் இது வந்தது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். எனக்கு இப்போது இது வந்து இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன், டன் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த எஸ்எம்எஸை நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க. அவ்வளோ போயிட்டு உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் போயிட்டு செக் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் எந்த சிம்லேருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களோ அந்த கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸ் இங்கேயும் ரெஜிஸ்டர் ஆகும். எனக்கு இந்த மாதிரி ப்ரொமோஷனல் கால்ஸ் வருது, நான் பிளாக் பண்ணி அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன போல் இன்னொருத்தவங்களுக்கும் இவங்க இதே மாதிரி தான் கால் பண்ணுவாங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ட்ராய் டிஎன்டி அப்படிங்கிற ஒரு ஆப்பே வச்சுருக்காங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. ஸோ இந்த ஃப்யூச்சரை யூஸ் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணுறதும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் கொஞ்சம் நீங்கள் ப்ரொமோஷனல் கால்ஸ் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே பாருங்களேன். ஒரு சில கால்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வயலேஷன் நோட்டீஸ் இஷ்யூடு இதில் பார்த்திங்கன்னா சில இதில் வந்துட்டு கம்ப்ளீட்லி பேண்டுன்னு கூட வந்திருக்கும். அதாவது சப்ஸ்கிரைபரை வந்து நம்பரை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கூட வந்திருக்கும். ஸோ 3rd வயலேஷன் நம்பர் டிஸ்கனெக்டட், சப்ஸ்கிரைபர் பிளாக் லிஸ்டட் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, உங்களுக்கு ப்ரொமோஷனல் கால்ஸே உங்கள் மொபைலுக்கு வரக்கூடாது அப்படின்னாலும் இந்த மேலே இருக்கிற சேஞ்ச் ப்ரிஃபரன்ஸ் பட்டனை செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் ஒரு சில கேட்டகரிஸ் சூஸ் பண்ணலாம் உங்களுக்கு. அதாவது இப்போ டிஎன்டி கேட்டகரியில் ஃபுல்லி பிளாக்னால் எந்த ஒரு கால்ஸும் வராது அப்படிங்கிற மாதிரி, ப்ரொமோஷனல் கால்ஸ் மட்டும் வராது, பேங்கிங் கால்ஸ், ரியல் எஸ்டேட்ஸ், இந்த மாதிரி எது மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் தேவைப்படுதோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் இந்த டைமுக்கு தான் ஃபோன் வரணும், இந்த டைமுக்கு ஃபோன் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொடுக்கறது மூலமாக கூட இந்த ப்ரொமோஷனல் கால்ஸை நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். ஆனாலும் இதில் இருக்கக்கூடிய ஒரு மெயின் க்ரைட்டீரியா என்னென்னா, இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஒரு ரெஜிஸ்டர்டு ஒரு பிராண்டுக்கிட்ட இருந்து வந்தால் மட்டும்தான் இது அப்ளை ஆகும். ஒரு அன்ரெஜிஸ்டர்டு ஒரு கம்பெனி உங்களுக்கு இந்த மாதிரி கால் பண்ணுறாங்கன்னா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது கண்டிப்பாக நான் இதுக்கு முன்னாடி சொன்ன ப்ரொசீஜரை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஸ்பேம் கால்ஸில் இருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.